முக்கியமாக என்ன நோக்கத்துக்காக விடுதலை புலிகள் ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு அவர்களை ஏகப்பிரியாக நான் இருக்க தயார்னு சொல்லிக்கிறேன். இதுதான் உண்மை. அப்படி கேட்கல இல்லாதன்னு சொல்லி ஊடகங்கள் சில தங்கள் சாதகம் ஆச்சு, சில ஊடகத்தை நடத்தி தங்களை இஷ்டம் போல எங்களை அழிப்பதை கொண்டு செல்கின்றார்கள். ஆனபடியாக நான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த வரலாறு தெரிஞ்சவன், அதிலே நம்பிக்கை இழந்து விட்டேன். மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களை கூப்பிட்டு நாங்கள் ஒரு புது அணி ஒன்று ஆரம்பிக்க போகிறோன்றதை சாடியாக அந்த செய்தி கசிஞ்சிட்டுது. அதை விரும்பாத ஆற்றோக்காக அதை எட்டிச்சுது. அவற்றை சரிதான் இந்த இந்த இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். நான் சிலரை கண்ட காய்க்க மாட்டேன். அது இன்னும் கூட பழக்கம் இப்போ சம்மதியோட சேனராயோட நான் காய்க்க மாட்டேன். என்ன ஏன்னா அவரெல்லாம் பச்சை துரோகம் செய்தாக கண்டு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அல்ல, இனத்துக்கு. அப்போ இவரும் ஏதோ ஒரு கட்டத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறபடியாக பூவைக்கு வரைக்காக கண்டா சிரிப்பாக கிரிப்பார். அந்த அடிப்படையில் என்னுடைய அபிலாஷை ஒரு புதிய அமைப்பு கொண்டு உருவாகணும், அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்கிட்ட வரணும். அது என்னிடத்துலேருந்து படைச்செடுத்துட்டார்கள். அப்போ ஒரு புது அமைப்பு ஆரம்பிக்கிற ஐடியா அவருக்கும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியும். பலரோட பேசிட்டேன். சில கூட்டமைப்பு பாராளுமன்றத்தோடய நான் பேசியிருக்கிறேன். சில கட்சி அடிப்படையில் பகிரங்கமாக பேசவில்லை. எல்லாம் எப்படியே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு கேட்கல. கருணாம்மான் தானாக சொல்லியிருக்கிறார், அவர் எங்களுக்கு நம்பிக்கை வளம் பெறும் கட்சி, அதில் நான் சேர விரும்புகிறேன், சேருவேன். மற்றெல்லாம் 13ஆம் ரவுண்டு 12ஆம் ரவுண்டுலாம் சும்மா இது சந்திச்ச எல்லாத்தையும் ரவுண்டு கணக்கில் போடலாது. எல்லாரையும் சேர்த்து ஒரு 10 கட்சி தலைவர்கள் வருவார்களாக இருந்தால் கருணாமலை வர விரும்பினால் கருணாமலை மறைக்க வரணும்னு சொல்ல கணக்கு உரிமை கிடையாது. எல்லாரும் விரைக்கல, அவரை விரட்டும். எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடு கேட்கல, அவரை வந்து முடிவுக்கு ஒத்துக்கொண்டால் அவர் எங்களுடன் சேர்ந்து செயல்படலாம்.